பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. புரட்சித் தலைவர் அவர்கள் நடித்த திரைப்படங்களே இரட்டை வேட திரைப்படத்தில் நடித்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா என்றுதான் பார்க்க போறோம். அந்த திரைப்படங்கள் வசூலில் சக்கப்போடு போட்டுச்சா, நார்மலான கலெக்ஷன் கொடுத்ததா என்றுதான் இந்த வீடியோவில் வரிசையாக பார்க்க போறோம். பொதுவாக புரட்சித் தலைவர் அவர்களோட திரைப்படம் என்பது இரட்டை வேடம் திரைப்படம் என்பது மாசாக அமைஞ்சிருக்கும். அப்படி வரிசையில் என்னென்ன படம் என்று பார்க்கலாம். முதல் திரைப்படமாக நாடோடி மன்னன் 1958 புரட்சித் தலைவர் அவர்களை தயாரித்து அவரே இயக்கின திரைப்படம் தான் நாடோடி மன்னன். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் எஸ்.எம். சுப்பையா நாயுடு அவர்கள். இந்த திரைப்படத்தில் புரட்சித் தலைவர் மற்றும் பி. பானுமதி, பி. சரோஜாதேவி போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. நாடோடி மன்னன் என்கிற அளவுக்கு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படம் ஓடிச்சுன்னா நான் மிகப்பெரிய ஒரு மன்னன், இந்த படம் ஓடலாம் நான் ஒரு நாடோடி சொல்லி புரட்சித் தலைவர் அவர்கள் சொன்னார். அந்த சமயத்தில் அவரே இயக்கி தயாரித்து வெளிவந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க. இரட்டை வேடம் என்பது மிக சிறப்பான ஒன்று. கிளைமேக்ஸ் காட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பில் அப்படியே தொங்கிக்கிட்டு ரெண்டு பேரும் நிற்கிற அந்த சீனை பார்க்கணும். கிளைமேக்ஸ் காட்சி அப்படி ஒரு அற்புதமாக எடுத்திருப்பாங்க. இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது ஒரு மெய்சிலிக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் நாடோடி மன்னன். இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் சரி வசூலையும் மிகப்பெரிய ஒரு வெற்றி. இரட்டை வேடத்தில் சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பாஸ் படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக ராஜா தேசிங்கு ராஜா 1960 வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தோட இயக்குனர் டி.ஆர். ரகுநாத். இந்த திரைப்படத்தில் ஜி. ராமநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் புரட்சித் தலைவர் பி. பானுமதி, பத்மினி போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. ராஜா தேசிங்கு ராஜா என்கிற அளவுக்கு இந்த திரைப்படமும் ஒரு அற்புதமான ஒரு கலை கொண்ட ஒரு சிறந்த படைப்புகளாக இந்த திரைப்படத்திலும் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க. இருவரும் சந்திக்கும் காட்சிகள் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தில் நிறைய இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு படைப்புகள் கொடுத்த ஒரு திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே போர் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுமே இறந்துருவாங்க. அது அந்த திரைப்படத்தோட இல்லைனா வெற்றி நாடி இருக்கும். மிக அருமையான ஒரு கதைகளம் கொண்ட ராஜா தேசிங்கு ராஜா. இந்த திரைப்படம் ஓரளவு ஆவரேஜான திரைப்படம் தான் அமைஞ்சது. போர் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பேரும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பியில் கத்தியால் குத்தி இறந்துப்பாங்க. இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜாக தான் அமைஞ்சது. அடுத்த அரசியலங்குமாரி 1961 ஏ.எஸ். சாமி இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்திற்கு காசிலிங்கம் அவர்கள் இசையமைத்திருப்பார். ஜி. ராமநாதன் இந்த திரைப்படத்திற்கும் இசையமைத்திருப்பாங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பத்மினி மற்றும் ராஜ சுலக்ஷனா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. புரட்சித் தலைவர் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பார். அரசியலங்குமாரி என்கிறவர்களுக்கு இந்த அரச கட்டளை போல ஒரு அருமையான கதைகளம் கொண்ட அரசியலங்குமாரி திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு மென்மையான ஒரு சிறந்த ஒரு திரைப்படம் தான். இந்த திரைப்படமும் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சராசரியான ஒரு நார்மலான ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது. அரசியலங்குமாரி ஒரு நார்மலான ஒரு வெற்றி, திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நார்மலான கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது அரசியலங்குமாரி. அடுத்த திரைப்படமாக கலையரசி 1963 காசிலிங்கம் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்திற்கு கே.வி. மகாதேவன் அவர்கள் இசையமைத்திருப்பார். எம்.பி. பானுமதி மற்றும் புரட்சித் தலைவர் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க. ஒருவர் அவர்கள் கடவுள் தோட்டத்தில் மிக அருமையாக நடிச்சிருப்பார். இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா கலையரசி எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நார்மலான வெற்றி கொடுத்த திரைப்படம் தான். அந்த திரைப்படத்தோட படைப்புகளை பார்க்கும்போது மிக சூப்பரான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை போல எந்த திரைப்படமும் அமைஞ்சிருக்காது. கலையரசி என்கிற அளவுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், பானுமதி அவங்களோட நடிப்பு இந்த திரைப்படத்தில் வெளிப்படுத்திருப்பாங்க. திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நார்மலான பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்தது. ஒரு நார்மலான ஒரு வெற்றி திரைப்படமாக தான் கலையரசி திரைப்படம் அமைந்தது. அடுத்த திரைப்படமாக ஆசை முகம். இந்த திரைப்படம் 1964 வெளிவந்தது. பி. புள்ளையா இயக்கத்தில் வெளிவந்தது. டி.எம்.பி. சந்திரபாபு அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்திற்கு புரட்சித் தலைவர் மற்றும் சரோஜாதேவி போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. ஆசை முகம் என்கிற அளவுக்கு புரட்சித் தலைவர் அவர்கள் மற்றும் எம்.என். நம்பியாரும் எதிர்முருமாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒருத்தர் வேஷம் போட்டு இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பார். இரட்டை வேடம் என்பது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மாறு வேட்டத்தில் இவர் தான் அவருங்கிற அளவுக்கு. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த வீணை வாசிப்பாங்க. அதில் யார் வீணை வாசித்து வராங்களோ அந்த முகத்திரையை கழித்து இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஆசை முகம் ஓரளவு நார்மலான ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்தது. ஒரு அவரேஜான திரைப்படம் தான். ஆசை முகத்தில் இருக்க பாடல் எல்லாமே ஓரளவு ஒரு ஹிட்டு தான் அமைஞ்சது. திரைப்படம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான் ஆசை முகம் இரட்டை வேடத்தில். அடுத்த திரைப்படமாக எங்கள் வீட்டு பிள்ளை. இந்த திரைப்படம் 1965 சாணக்கியா இயக்கத்தில் வெளிவந்தது.
விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருப்பார். புரட்சித் தலைவர் ராஜதேவி போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இரட்டை வேடத்தில் புரட்சித் தலைவர் அவர்களோட சிறந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்தது. எங்க வீட்டு பிள்ளை சில்வர் ஜூப்ளியின் கொண்டாடிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம். திரையரங்கு ரசிகர் மட்டிலும் அதிர விட்ட ஒரு திரைப்படம். ஒரு எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான ஒரு இதில் இருப்பார். எம்என் நம்பியார் அவர்கிட்ட அடி வாங்குற சீன் எல்லாம் இருக்கும். புரட்சித் தலைவர் இன்னொருத்தர் அந்த வீட்டில் போய் இருந்துட்டு எம்என் நம்பியாரை வெளுத்து வாங்குவார். அந்த கிளைமேக்ஸ் காட்சியும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும். எம்என் நம்பியாரை அடி வாங்குற ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்தில் ஒரு விதவிதமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பாஸ்டர் ஒரு சில்வர் ஜூப்ளியின் கொண்டாடிய 25 வாரங்கள் ஓடிய மிக அருமையான கதைகளும் கொண்ட எங்கள் வீட்டு பிள்ளை பாடலும் சரி சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படம் குடியிருந்த கோயில். இந்த திரைப்படம் 1968ஆம் ஆண்டு கே. சங்கர் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்திற்கு MS விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் புரட்சி தலைவி மற்றும் ஜெயலலிதா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் ஒரு பாடலும் சரி மிக அருமையான பாடல்கள் கொண்ட ஒரு திரைப்படமாக குடியிருந்த கோயில் திரைப்படம் அமைந்தது. இந்த திரைப்படம் திரையரங்கில் 100 நாள் ஓடி பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகளாக அமைக்கும். இரட்டை வேடம் என்பது புரட்சி தலைவர் அவர்களுக்கு புதிதல்ல. இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா இரட்டை வேடத்தில் கலக்குன்னு கலக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. அடுத்த அடிமை பெண். இந்த திரைப்படம் 1969ஆம் ஆண்டு கே. சங்கர் இயக்கத்தில் மற்றும் புரட்சி தலைவர் ஜெயலலிதா மற்றும் அசோகன் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் ஜெயலலிதாவும் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க. தலைவர் அவர்கள் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா இரட்டை வேடத்தில் தான் இருப்பார். மிக அருமையான ஒரு கதைகளம் கொண்ட ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம். இந்த திரைப்படம் ரீலீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா திரையரங்கில் 175 நாள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடிய மிக சிறந்த ஒரு படைப்புகள். மற்ற நடிகர்களாம் ரீலீஸ் 125 நாள் ஓடுமான்னு தெரியல. ஆனால் தலைவர் அவர்களுக்கு தான் 175 நாள் ஓடி இருக்கு. மற்றும் அந்த சமயத்தில் அடிமை திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. 1969 மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது. வசூல்லையும் பார்த்தீங்கன்னா சக்கப்போடு போட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த அடிமை பெண் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெண்ணாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக மாட்டுக்கார வேலன். இந்த திரைப்படம் 1970ஆம் ஆண்டு பி. நீலகண்ட இயக்கத்தில் வெளிவந்தது. கே. பி. மகாதேவன் அவரது இசையில் புரட்சி தலைவர் மற்றும் ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை வேடத்தில் ஒருத்தர் படித்தவர் ஒருத்தர் நார்வனான ஒரு மாடு மேய்க்கிறவர் போல கதைகளம் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் திரையரங்கில் 25 வாரங்கள் ஓடி சில்வர் ஜூப்ளியின் கொண்டாடி மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்தது. மாட்டுக்கார வேலா என்கிற அளவுக்கு இந்த திரைப்படத்தில் இருக்கும் பாட்டினா அந்த மாட்டுக்காரங்களுக்கு ஏற்றாறு போல அந்த காலகட்டத்தில் எப்படி ஒரு அருமையான பாடல்கள் கொண்டதோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தீவிர ரசிகராக இருக்கும் எல்லோருமே பார்த்தீங்கன்னா தலைவரோட தரிசனம் என்பது திரையில பார்ப்பது மிக ஒரு அருமையாக இருக்கும். அதுபோல மாட்டுக்கார வேலன் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்தது. வசூலையும் பார்த்தீங்கன்னா பட்டைய கலப்புறாளுக்கு வேலை ரவுல ஒரு ஹிட் கொடுத்த சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பாஸ்டர் ஹிட். அடுத்த திரைப்படமாக நீரும் நெருப்பும் 1971ஆம் ஆண்டு பி. நீலகண்டம் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு MS விஸ்வநாதன் அவர்கள் இசையை அமைத்திருப்பார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் ஜெயலலிதா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. தலைவர் அவர்கள் இரட்டை வேடத்தில் எதிரும் புதிருமாக பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான கதைகளம் கொண்ட ஒரு சூப்பரான திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை திரையரங்களை பொறுத்த வரைக்கும் 75 நாள் தான் திரையரங்கில் ஓடிது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மற்ற திரையரங்கில் 90 நாள் தான் ஓடி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்தது. படமும் பார்த்தீங்கன்னா ஃபைட் சீனும் சரி படத்தோட கதையும் ஒரு அருமையான கதைகளமாக எடுத்திருப்பாரு. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான கலரில் இருப்பார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அப்படியே தக்காளி பழம் போல அருமையாக பளபளவென்று புரட்சி தலைவர் தங்க புஷ்பத்தில் இருப்பது போல இருப்பார். நீரும் நெருப்பும் ஓரளவு ஆவரேஜான திரைப்படம் தான். திரையரங்கு ரசிகர் மட்டிலும் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஒரு ஆவரேஜாக கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு ஆவரேஜ் திரைப்படம் தான். அடுத்த திரைப்படமாக பட்டிக்காட்டு பொன்னையா. இந்த திரைப்படம் 1973ஆம் ஆண்டு PS ரங்கா இயக்கத்தில் வெளிவந்தது. கே. வி. மகாதேவன் இயக்கத்தில். இந்த திரைப்படத்தில் புரட்சி தலைவர் மற்றும் ஜெயலலிதா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இரட்டை வேடத்தில். இந்த பட்டிக்காடா பொன்னையா பொறுத்த வரைக்குமே பாட்டு எல்லாமே சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்தது. திரையரங்கில் 100 நாள் ஓடி ஒரு வெற்றி படைப்புகளாக அமைந்தது. இந்த திரைப்படத்தோட வசூலையும் பொறுத்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு வசூலை கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகள் அந்த ஆண்டில். ஆனால் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் தோல்வி படம் சரியாக போகலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படம் சரியாக போகலை ஒரு மடையனாக தான் இருப்பான். பட்டிக்காட்டு பொன்னையா இருவரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இப்படி தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாட்டுக்காரன் வேலை மாதிரி தான் இருக்கும். ஆனால் கதைக்களங்கள் வேறமாக இருக்கும். படம் வேறு லெவலில் ஒரு ஹிட் கொடுத்தது. திரையரங்கில் சக்கப்போடு போட்டு 100 நாள் ஓடியது. ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகள் பட்டிக்காட்டு பொன்னையா. அடுத்த திரைப்படமாக உலகம் சுற்றும் வாலிபன் 1973ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் மேசு விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார். லதா மஞ்சுளா இணைந்து நடிச்சிருப்பாங்க. புரட்சி தலைவர் இரட்டை வேடத்தில் உலகத்தை சுற்றி வரும் ஒரு தங்க புஷ்பமாக இந்த திரைப்படத்தில்
நடிச்சிருப்பார். இந்த திரைப்படம் திரையரங்கில் 230 நாள் திரையரங்கில் ஓடி சக்கப்போடு போட்டு வசூலையும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃப் வசூலில் இந்த திரைப்படத்தை முறியடிக்கிறதுக்கு அந்த ஆண்டில் எந்த ஒரு திரைப்படமும் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு வசூல் மன்னனாக உலகம் சுற்று வாலிபன் திரைப்படத்தில் புரட்சித் தலைவர் அவர்கள் நடிச்சிருப்பார். இரட்டை வேடம் என்பது எதிரும் புதிருமாக இருக்குமால, ஆனால் இருவரும் பார்த்தீங்கன்னா செம்ம கெட்டப்பில் இருவருமே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு படைப்புகள் கொடுத்த உலகம் சுற்று வாலிபன் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் வேற லெவலில் ஒரு கொண்டாடினாங்க. இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணியிருக்காங்க. ரீலீஸ் பண்ணியுமே இந்த திரைப்படம் 100 நாள் ஓடி மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்தது. பாக்ஸ் ஆஃப்லையும் சரி வசூலையும் ஒரு சக்கப்போடு போட்ட உலக சுற்று வாலிபம் பிரம்மாண்டமான ஒரு வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படமாக நேற்று இன்று நாளை. இந்த திரைப்படம் 1974ஆம் ஆண்டு பி. நீலகண்டம் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்திற்கு MS விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார். மஞ்சுளா மற்றும் லதா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா இரட்டை வேடத்தில் இருவருமே பார்த்தீங்கன்னா கலக்குன்னு கலைப்பாங்க. இருவரும் சந்திக்க சீன்லாம் அந்த திரைப்படத்தில் நிறைய உண்டு. ஆனால் படத்தோட கதை வேற லெவலில் எடுத்திருப்பாரு. அந்த சமயத்தில் இந்த படத்தில் உள்ள பாடலும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ஹிட் கொடுத்தது. இந்த திரைப்படமும் திரையரங்கில் 100 நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது. நேற்று இன்று நாளை திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வெற்றி கொடுத்தது. வசூலையும் பார்த்தீங்கன்னா சக்கப்போடு போட்டு மிக பிரமாதமாக ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக சிரித்து வாழ வேண்டும். இந்த திரைப்படம் 1974ஆம் ஆண்டு எஸ். பாலசுப்ரமணியன் இயக்கத்தில் வெளிவந்தது. MS விஸ்வநாதன் இசையில் லதா மற்றும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பார். ஒருவர் போலீஸ் கதாபாத்திரம், இன்னொருத்தர் முஸ்லீம் சகோதரராக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு நட்பின் இலக்கணமாக சூப்பராக இருக்கும். சிரித்து வாழ வேண்டும். இந்த திரைப்படம் திரையரங்கில் பார்த்தீங்கன்னா 100 நாள் ஓடி நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை கொடுத்தது. திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்தது. இதில் இருக்க பாடல் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேற லெவலில் ஒரு ஹிட் கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படமாக அமைந்தது. புரட்சித் தலைவர் அவர்கள் அந்த தாளத்தை போட்டுக்கிட்டு அந்த பாடுற பாட்டாக இருக்கட்டும், லதாவுடன் ஒரு பாட்டு இருக்கட்டும், எல்லா பாட்டுமே இந்த திரைப்படத்தில் நல்லா ஒரு ஹிட் கொடுத்தது. படமும் ஒரு வெற்றியை நிலைநாட்டியது. பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு வசூல் கொடுத்தது. அடுத்த திரைப்படமாக நினைத்ததை முடிப்பவன் 1975ஆம் ஆண்டு பி. நீலகண்டம் இயக்கத்தில் வெளிவந்தது. MS விஸ்வநாதன் இசையில் மஞ்சுளா லதா சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா இரட்டை வேடத்தில் புரட்சித் தலைவர் அவர்களை பொறுத்த வரைக்குமே ஒருத்தர் பொறுத்த வரைக்கும்னா ஏழை வீட்டில் இருக்க மாதிரி இருப்பார், இன்னொருத்தர் வசதியான வீட்டில் இருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா தன்னோட தங்கை ஊனமுற்றவங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் அடப்பட்டுருவார். அங்கேருந்து வெளியில் வந்து தப்பிச்சு திரும்ப நம்ம அண்ணனே போல் இருக்கிறாருன்னு சொல்லி அவரை போய் பின்னாட இருவரும் சந்தித்து எதிரும் புதிருமாக இவர் தான் என் பிள்ளைன்னு கோர்ட்டில் நிற்கிற சீனாக இருக்கட்டும், படம் வேறு லெவலில் ஒரு ஹிட் கொடுத்தது. இந்த படமும் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு, பிளாக் பஸ்டர் வெற்றி கொடுத்தது. இந்த திரைப்படம் திரையரங்கில் வசூல் கொடுத்தது. பூமலை ஊர்வலை பொழிகிறது அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா இன்றும் பேசப்படும் அளவுக்கு மனதில் நீங்காத புரட்சித் தலைவர் அவர்கள் ஒரு தீர்க்கதரிசியாக சொல்லும் அளவுக்கு இந்த திரைப்படத்தோட பாடலும் மிக அருமையாக அமைஞ்சிருக்கும். படமும் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனும் ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்த நினைத்ததை முடிப்பவன் படம். நான் தான் அவன் பிள்ளைன்னு சொல்லி இருவருமே உண்மையை ஒத்துக்கிடுவார். வில்லனாக நடிச்சிருப்பார். சூப்பர் படம் இது. அடுத்த திரைப்படமாக நாளை நமது 1975ஆம் ஆண்டு கே. சேதுமாதவன் இயக்கத்தில் லதா மற்றும் புரட்சித் தலைவர் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. நாகேஷ் நாளை நமது என்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி தான். ஒருத்தரை பார்க்கும்போது ஆள் பிளாக்காக அப்படியே இருப்பார், அவரை பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கும். அந்த தொப்பியும் அந்த கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பாக இது பண்ணி நடிச்சிருப்பார். இன்னொருத்தரை பார்த்தீங்கன்னா கோட் சூட் போட்டு சிறப்பாக இருப்பார். இவர் பிளாக் அண்ட் இதில் தான் பாரு வில்லங்கிட்ட தான் வேலை செய்வார். கடைசியில் அது தெரிஞ்ச பிறகு தான் அம்மா அந்த தாய்ப்பாச படைப்புகளில் சூப்பரான ஒரு திரைப்படமாக நாளை நமது திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தது. இந்த திரைப்படமும் 100 நாள் எட்டியது. ரசிகர் மட்டிலும் மக்கள் மத்தியிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சராசரியான ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம். அடுத்த திரைப்படமாக ஊருக்கு உழைப்பவன் 1976ஆம் ஆண்டு MM கிருஷ்ணநாயர் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்திற்கு MS விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார். புரட்சித் தலைவர் மற்றும் வாணிஸ்ரீ, வெந்நீர் ஆடை நிர்மலா போன்ற பலர் இணைச்சு நடிச்சிருப்பாங்க. ஊருக்கு உழைப்பவன் என்ற திரைப்படம் காஷ்மீரில் இருக்கவனை கண்டுபிடிக்கிறது. அண்ணன் தம்பி இருவருமே நடிச்சிருப்பாங்க. ஒரு இரட்டை வேடம் என்பது ஒரு அற்புதமாக இருக்கும். ஊருக்கு உழைப்பவன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு ஆவரேஜ்னு சொல்ல முடியாது, ஓரளவு வெற்றின்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அருமையான கதைகளம் கொண்ட ஒரு சூப்பர் திரைப்படம் தான். இந்த திரைப்படமும் திரையரங்கு ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது. வசூலையும் சரி குறை சொல்ல முடியாது. புரட்சித் தலைவர் ஒரு திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ப்ரொடியூசருக்கும் இயக்குனருக்கும் எந்த ஒரு நஷ்டத்தையும் ஏற்படுத்தாத அளவுக்கு இந்த திரைப்படமும் ஒரு நார்மலான பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை கொடுத்த ஒரு சராசரியான ஒரு வெற்றி திரைப்படமாக தான் இந்த திரைப்படமும் அமைந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரட்சித் தலைவர் அவர்கள் நடித்த திரைப்படங்களை இரட்டை வேடத்தில் நடித்து சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த திரைப்படங்களையும் பார்த்தேன், தோல்வி திரைப்படங்களையும் பார்த்தோம். குறிப்பாக 17 திரைப்படங்களில் புரட்சித் தலைவர் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த இரட்டை வேடத்தில் நடித்த எல்லா படமே முத்தான திரைப்படங்கள் தான். எல்லாமே சூப்பராக ஒரு ஹிட் கொடுத்த சிறந்த ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது. புரட்சித் தலைவர் அவர்களின் இரட்டை வேடங்களில் நடித்த திரைப்படங்களை தான்
இதில் பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது விடுபட்டு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.